ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ப்ரெஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்ல எப்படி சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எதுக்காக சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா, அது நமக்கு அலைன்மெண்ட்லாம் பார்க்கணும்னா நமக்கு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் இருந்தா தான் நம்ம வந்து அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ப்ராடக்ட்டோட ரோ வந்து ஒரு 5 இருக்கணும், இல்லைன்னா காலம் வந்து ஒரு 3 இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சூஸ் பண்றோம்னா, நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருந்தா தான் அதை பார்க்குறப்ப நமக்கு விஷுவலா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதை எப்படி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்றது தெரியல, சப்போஸ் வெப்சைட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பிரைசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கு அதுல டெக்னிக்கலா ஏதாவது எரர் வருது, அது உங்களுக்கு கிளியர் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ஏதாவது கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ பேமெண்ட் கேட்வே இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தெரியல, இன்டகிரேட் பண்றது எப்படின்னு புரியல அப்படின்னாலும், சப்போஸ் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் வெப்சைட்ஸ்லாம் உங்க வெப்சைட்ல எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட, உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டா உங்களுக்கு கஸ்டமர் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஏன்னா நிறைய தடவை நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியல, சப்போஸ் நம்ம ஒரு டெவலப்பர்ட்ட குடுத்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப, அவங்கள்ட்ட சம் ஆஃப் அமௌண்ட் நிறையவே பே பண்ணி நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்களே இப்போ வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா நாங்க குடுக்குறோம். அதுக்காக தான் இந்த பேக்கேஜ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க இதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். எந்த டவுட்ஸ்னாலும் நமக்கு டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு ஈஸியா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்எண்ட் போய்க்கிறேன். ஓகே, நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். நான் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் சாம்பிள் ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நமக்கு தேவையான லிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இந்த லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் தி இம்போர்ட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்ம 25 ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வியூ பண்ணலாம். நான் இப்போ வியூ ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண தெரியலனா கூட நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் யாராவது டிசைனர் உங்களுக்கு ஹையர் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் தனி டீம்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இப்போ சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நியூன்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கு, நம்ம நியூவாக அப்லோட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு இப்போ கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ பேஜ் 2 ஓப்பன் பண்ணாலும் அங்கேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம முதலே நான் சொன்ன மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ப்ரொஃபஷனலாக பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி எந்த இடத்துல உங்களுக்கு பேனர் வச்சா நல்லா இருக்கும், எந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஐகான்ஸ் வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சேல் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு 5 ப்ராடக்ட் ஷோ ஆகுது. இதே நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாதான் இப்போ நமக்கு 4 இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை 5 இருந்தால் நல்லா இருக்குமா, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியாக்கு நமக்கு வர முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து சாம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெப்சைட்டில் எப்படி சாம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. லைவ் சாட் யூஸ் பண்ணி கூட கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கூட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க யூடியூப்ல நீங்க கமெண்ட் பண்றத நான் ரிப்ளை பண்றதை விட நீங்க இதுல சாட்ல நீங்க வந்து ஏதாவது கொரிஸ் கேட்டீங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.